So hi hello வணக்கம் and welcome back to இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா TNEA கவுன்சிலிங் 2024க்கான உங்களுடைய காலேஜில் நீங்கள் சேரும் போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீட் பண்ணணும், எப்போ ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ வீடியோ மூலமாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களுடைய அட்மிஷன் டைம், அதாவது கவுன்சிலிங்கில் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துச்சு, அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சு மீன்ஸ். ஸோ அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து காலேஜில் போய் அட்மிஷன் போட போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஒரிஜினல் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நான் சொல்றது எல்லாத்தையும் ஒரு 10 காப்பி வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் காலேஜில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் கொடுத்துட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு இன்னும் லேட் ஆகும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ உங்களுக்கு தெரியும் சொல்லி நினைக்கிறேன். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 5 டேஸ் நீங்கள் காலேஜ் போகிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், அடுத்து 11th and 12th மார்க் ஷீட் நீங்கள் இதெல்லாம் ஒரிஜினல் கொடுக்கணும். ஸோ அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட். கண்டக்ட் சர்டிஃபிகேட் மீன்ஸ் விச் இஸ் நத்திங் பட், அதாவது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க, அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் லாஸ்ட்டாக எவ்வளோ வச்சிருக்கீங்க, குட் பர்சனா அப்படின்றத பற்றி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன், சரிங்களா? ஸோ அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சம் ஆஃப் த காலேஜஸில் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது சர்டிஃபிகேட்டாக இருக்கணும், டிஜிட்டலி சைன் பண்ணதாக இருக்கணும். ஸோ அதாவது 2021 சம்திங். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஏப்ரல் 1க்கு அப்புறமேட்டு சைன் பண்ணதா இருக்கணும், சரிங்களா? ஸோ டிஜிட்டலாக சைன் பண்ணதா இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஓல்டு சர்டிஃபிகேட்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க, அது வந்து செல்லாது, சரிங்களா? அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் படிக்காதவங்க, சரிங்களா? ஸோ ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் நாட் ஸ்டடிட் இன் தமிழ்நாடு கடைசி ஒரு 5 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் படிக்காதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுவும் ஆல்சோ சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அண்ட் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். இப்போ அப்ளிகபிள் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க மீன்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் வேணும் அண்ட் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மும் வேணும். இஃப் அப்ளிகபிளா இருந்தீங்க அப்படின்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆல்சோ நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம், நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து டிஜிட்டலி சைன் பண்ண சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட். இஃப் அப்ளிகபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ரீலங்கெல்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் ஏஐசிடி அந்த ஒரு ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அண்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இதுக்காக நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? இஃப் அப்ளிகபிள் மீன்ஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஸோ அவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது 4 காப்பீஸ் ஆஃப் யுவர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 காப்பி வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த 11 திங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எது வந்துட்டு ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம வந்து சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது நம்ம ஆப்ஷனல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு சில காலேஜஸ்ல கேட்பாங்க, ஒரு சில காலேஜஸ்ல கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட்ஸ் அதுவுமே ஒரு சில காலேஜஸ்ல கேட்குறாங்க, ஒரு சில காலேஜஸ்ல கேட்கறது இல்லை. அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆல்சோ ஒரு சில காலேஜஸ்ல கேட்பாங்க, ஒரு சில இதில் வந்து கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ பட் எனிவே நீங்கள் இது எல்லாத்தையும் இந்த 11 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு வேலை, சரிங்களா? ஸோ இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, சரிங்களா? ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஆல்சோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கன்சல்டன் யாரோ அவங்க டாக்டர் போய் நீங்கள் பார்த்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.